கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மரணங்கள் குறித்து தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் குஷ்பு நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மரணங்கள் குறித்து தற்போது கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரிடம் குஷ்பு நேரில் விளக்கம் பெற்றார். அதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் இளையராஜா, தற்போது குஷ்பு நடத்தி வரும் இந்த ஆய்வு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். அதாவது தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருந்த இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய விவகாரமானது தொடர்ந்து அந்த கள்ளச்சாராயம் குடித்து, அதாவது மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து தற்போது வரை 61 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து முந்தைய மாவட்ட ஆட்சியரும் முந்தைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இந்த உயிர்கள் கள்ளச்சாராயத்தால் உயிரிழக்கவில்லை என மறுப்பு தெரிவித்த நிலையில் தமிழக அரசு தானாகவே ஒப்புக்கொண்டு இந்த உயிரிழப்புக்கு அதாவது கள்ளச்சாராயம் தான் காரணம் என மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டும் அதன் தொடர்ச்சியாக அதற்கு உடந்தையாக இருந்த மதுவிலக்கு காவல்துறையினர் மற்றும் பல்வேறு கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி தொடர்ந்து விசாரணை செய்து வந்த நிலையில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது தற்போது தேசிய மகளிர் ஆணைய குழுவின் உறுப்பினர் குஷ்பு அவருடன் 2 உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளராக தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் இந்த வழக்கை எப்படி விசாரித்து வருகிறார்கள், இந்த வழக்கில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இந்த வழக்கின் குற்றவாளிகளை எப்படி கைது செய்துள்ளீர்கள், அதற்கான வழக்குகளின் தன்மை குறித்தும், அந்த வழக்கு கொலை வழக்கா அல்லது சாதாரண வழக்காக பதிவு செய்துள்ளீர்களா, அந்த வழக்கை எந்த அளவிற்கு நீங்கள் அதை நடத்தி வருகிறீர்கள் என்று சோதனை செய்தும் அந்த காவல் ஆய்வாளரிடம் அந்த தேசிய மகளிர் ஆணைய குழுவின் உறுப்பினருமான நடிகையுமான குஷ்பு அவர்கள் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த விசாரணைக்கு அடுத்து கருணாபுரம் பகுதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும் இருக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. சிக்கந்தர், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.